மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கனவு திட்டமான கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள் வழங்குகின்ற திட்டம் எதற்காக என்றால், கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கிராம பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. கிராம பொருளாதாரம் வலுவாக இருந்த காரணத்தால் தான் உலக பொருளாதார மந்த நிலை வந்த பொழுது கூட இந்தியா அதிலிருந்து தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஏனென்று சொன்னால், 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் வேளாண் தொழில் என்பது வேலை வாய்ப்புகளில் முதல் தொழிலாக இருக்கிறது. அந்த வேளாண் தொழிலுக்கு உபதொழிலாக மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற உபதொழில்கள் கிராம மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான தொழிலாக இருப்பதால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்து கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊராட்சியில் 2011 இதே இடத்தில் 260 நபர்களுக்கு 4 ஆடுகள் வழங்குகின்ற விழா நடந்தது. அதன் பிறகு 2017 அதே போல 260 நபர்களுக்கு ஆடுகள் வழங்குகின்ற விழா. இப்பொழுது 50 நபர்களுக்கு கறவை மாடுகள். ஆடு வழங்குவதற்கு ஒரு நபருக்கு 12,000 ரூபாய் மானியமாகவும், மாடு வழங்குவதற்கு 38,500 ரூபாய் மானியமாகவும் அரசு வழங்குகிறது. அதற்கு மேல் பசுவினுடைய மாட்டினுடைய விலை அதிகமாக இருந்தால் அந்த பயனாளிகள் அதற்கு உண்டான தொகையை போட்டு மாடுகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நிலை. அந்த வகையில் இதுவரை நம்முடைய ஊராட்சிக்கு மட்டும் கால்நடைத்துறை மூலமாக மாடு வழங்குகின்ற திட்டத்தின் கீழ் 86 லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு மானியமாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மானுடைய அரசு வழங்கி இருக்கிறது என்பதை பயனாளிகள் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து தொடர்ந்து மாண்புமிகு அம்மா வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும், துணை முதலமைச்சர் OPS அவர்களும் அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அத்தனை திட்டங்களையும், அது மட்டுமல்ல அவர் தேர்தல் காலத்திலே சொன்ன திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல நம்முடைய மாவட்டத்திற்கு கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய சிரமங்களை அறிந்து, அவரும் ஒரு விவசாயியாக இருக்கின்ற காரணங்களால் சிரமங்களை அறிந்து குடிமராமத்து திட்டம் என்பது மிக அற்புதமான ஒரு திட்டம். 1994ஆம் ஆண்டு தூர்வாரப்பட்ட கால்வாய்கள், காவேரி கரையில வாங்கல் வாய்க்கால், நெரூர் வாய்க்கால், பாப்புலர் முதலியார் வாய்க்கால், புகழூர் வாய்க்கால் என்று 4 வாய்க்கால்கள் இருக்கின்றன. 96க்கு பிறகு இப்பொழுது அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அது விவசாயிகளுடைய பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. கடைமடை வரை தண்ணீரை கொண்டு வருவதற்கு உறுதுணையாக. இது எதற்காக என்றால் உண்மை ஏனென்றால், கிட்டத்தட்ட நான் 20 வயசுலேருந்து இந்த வாய்க்காலுக்கு சங்க பொறுப்பில் இருந்திருக்கிறேன். JCP வராத காலத்திலேயே பல்லபாளையம் ராஜ வாய்க்காலில் நம்ம சுப்பராய மாமன்லாம் இருக்கார். வாய்க்கால் மேட்டில் மேலிருந்து கீழே விழுந்துட்டார். ஒரு தடவை உடம்பு கட்ட போனோம். அதுக்கப்புறம் 2வது வருஷம் JCP வந்தது. புதுசா JCP வந்து இம்போர்ட் பண்ணாங்க. அந்த JCP ஒன்று வந்து வாய்க்காமேட்டில் உடம்பு கட்டும் போது மேல இருந்து சாஞ்சிருச்சு. அந்த அளவிற்கு அப்ப நம்ம வாய்க்கால் வெட்டவே இல்லை. காவேரி கரையாக இருந்தாலும் அமராவதி கரையாக இருந்தாலும் அனைத்து வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. தூர்வாரணத்து தண்ணி ஒரே ஒரு தடவை அப்ப தூர்வாரணம் தான் முனிப்பன் கோயில் ஆரம்பிச்சு அணப்பாளத்து வரைக்கும் தூர்வாரணம். ஒரு மதவனுடைய அளவை விட 1/2 அடி கீழே தூர்வாரினதுனாலதான் இன்னைக்கு தண்ணி கடைசி வரைக்கும் வந்துருது. இதே நிலையை காவேரி கரையில் இருக்கக்கூடிய அனைத்து வாய்க்காலும் தூர்வாரி இருக்கிறோம். முதல் வாரம் இங்க இருக்கக்கூடிய மதுசூதனுக்கு தெரியும். முதல் வாரம் பெட்டிஷன் கொடுத்தாங்க. வாங்கல் வாய்க்கால்ல தண்ணியே வரல, சுத்தமா அடைச்சு போயிடுச்சு, தூர்வாரம் முதல் வாரம் பெட்டிஷன் கொடுத்தாங்க. அப்ப குடிமராமத்து திட்டம் அறிவிப்போடு இருந்தது, நிதி ஒதுக்கல. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வாய்க்கால் தூர்வாரம்னு சொல்லியிருக்காங்கன்னா நான் முன்னாடியே தூர்வாரிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு என்னென்ன நிதி கிடைச்சி வரும்போது கொடுங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னார்னா, போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீ வேலையை ஆரம்பிச்சிருந்தார். 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருடத்திற்கு முன்னரே வாய்க்கால்களை தூர்வாரினேன். அடுத்த வாரம் முதல் வாரம் பெட்டிஷன் வாங்கிட்டு அடுத்த வாரம் வண்டி கொண்டு வந்து இறக்குன்னு விவசாயிகளை நம்பவே இல்லை.
உண்மையாத்தான் நடக்குதா அப்படின்னாங்க. அந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படக்கூடிய முதலமைச்சர், எதற்கும் கேட்டவுடன் அனுமதியை கொடுக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க தூர்வாரினது. அதே போலதான் காளிபாளையத்தில் நம்ம வாய்க்கால் எக்ஸ்டென்ஷன் பண்ணி காளிபாளையத்து வழியா போகுது. முதல் நாள் பசங்க அந்த வழியை போகும்போது தூர்வாரம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் பேப்பர் கொடுத்தாங்க. அடுத்த நாள் தூர்வாரி இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் தூர்வாரி முடிச்சாச்சு. என் சொந்த காசுன்னு தூர்வாரி இருக்கிறேன். அதே போல பாப்புலர் முதலியார் வாய்க்கால் 1 கோடி ரூபாய் 6.5 கிலோமீட்டர் வாய்க்கால் வெட்டி கொடுத்துருக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு தெரியும், அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்று சொன்னால். அதே போல புதுசாக வெட்டியிருக்கோம். இது பாப்புலர் முதலியார் வாய்க்கால் வெட்டின காலத்திலிருந்து ஐயம்பாளத்தில் வாய்க்காலுக்குள்ள பாறை இருக்கும், தண்ணி ஏரிய வராது. அதுக்கு நம்ம வரப்படை நடேஷ் மாமன் தான் முழு முயற்சி எடுத்து பாறைகளை தான் வெடி எடுத்து இன்னைக்கு அந்த தண்ணீர் இப்படியே ஒத்தக்கடை வழியா காவேரிக்கு வரக்கூடிய அளவிற்கு தூர்வாரிக்கிறோம். ஒரு வாய்க்காலுடைய ஆழம் 27 அடி டெப்த் போயிருக்குது. 1 வருஷமா வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாய்க்காலை. இன்னும் 1 மாசத்துல முடிச்சிருவோம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள் எல்லாம் தூர்வார வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டதன் பயனாக நம்முடைய மழை இல்லை, தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை பெஞ்சிருக்குது. நமக்கு மழையே இல்லை. புதுக்கோட்டை போயிருந்தோம், எல்லா ஏரிகளும் நிரம்பி வழிகிறது. ஈரோடு காங்கேயத்துக்கு மேற்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. நம்ம மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்திற்கு போதிய மழை பொழிவில்லை. இருந்த போதிலும் அணைகளில் தண்ணீர் இருக்கின்ற காரணங்களால் வாய்க்காலில் தண்ணீர் வருகிறது. அவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய அவரும் ஒரு விவசாயியாக இருக்கின்ற காரணங்களால் எந்த நிலையை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் புதுசாக பால் சொசைட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். நீண்ட நாள் கோரிக்கை, நம்ம சாமிநாதனுடைய கோரிக்கை, செல்வராஜ் எல்லாமே ஒரு பால் சொசைட்டி வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அப்புறம் சொல்றாங்க, அப்படியே விட்டுடிச்சுட்டு மறந்துடும். இன்னைக்கு இந்த மாடு கொடுக்கிற நிகழ்வின் மூலமாக பெண்களுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம். 50 பெண்கள் உறுப்பினர்களாக கொண்டு அந்த புதிய பால் கொள்முதல் நிலையத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதுபோல இன்றைக்கு 50 பெண்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து இந்த பால் சொசைட்டியை நிறுவியிருக்கிறோம். நம்முடைய மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்தில் இருந்தது. எதற்கு எடுத்தாலும் திருச்சி தான் போகணும். மாண்புமிகு முதலமைச்சர் அதை பிரித்து கரூரை தலைமையிடமாக கொண்டு புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்தை உருவாக்கி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பகுதி மக்கள் விவசாயிகளுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பால் சொசைட்டி மேன்மேலும் வளர வேண்டும். அதே போல கரூர் பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் ஒன்றியம் நம்முடைய தலைவர் MS மணி அவர்கள் சொன்னார்கள் 65,000 லிட்டர் உற்பத்தி செய்வதாக சொன்னார்கள். அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். சேலம் பால் உற்பத்தியாளர் சொசைட்டி கிட்டத்தட்ட 7 லட்சம் லிட்டர் என்று நினைக்கிறேன். 7 லட்சம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம். நம்முடைய ஒன்றிய கரூர் மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அதிக பால் உற்பத்தி அளவை எட்ட வேண்டும் என்று, அது மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பயனாளிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.